ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன சொல்லு பாப்போம். காசா கிடையாது. நிறைய பேர் பணக்கார ஏழைங்க இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, 300 கோடி. கோயிலுக்கு போனா நாங்க போறதே 9 கோடி காரு. ஆனா பூக்கடைக்கார கிட்ட அந்த கார் போய் நிக்கிறப்போ அந்த டிரைவர் கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் தள்ளி போய் நில்லுப்பா, கார்ல இருந்து இறங்கினா பூக்கு காசு ஜாஸ்தி கேட்பான். நீ ஓட்டுற காரோட காசு எவ்வளோ? 9 கோடி. பூக்காரி ஜாஸ்தியா கேட்டால்னா மேக்சிமம் எவ்வளவு கேட்பா? 10 ரூபாய். அந்த 10 ரூபாவை உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியலன்னா அது அவங்க 300 கோடி வச்சுன்னு இருக்கிற ஏழையா 300 கோடி வச்சுன்னு இருக்கிற பணக்காரனா? ஏழை. எங்க அப்பாவுக்கு காசு முதல் மாச சம்பளம் 450 ரூபாய். 450 ரூபாய்ல என்ன வாங்க முடியும்? ஆனா யாரு என்ன கேட்டாலும் அந்த தெருவுல அப்படியே எடுத்துட்டு அப்படியே கை அப்படி வரும். ஏழை. ஆனா ஏழையா பணக்காரனா? பணக்கார. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா காசுல ஏழையா இருப்பாங்க, இல்ல ஹெல்த்ல ஏழையா இருப்பாங்க. ஏழை பணக்காரன்றது ஒரு டேர்ம் மாத்திரம் கிடையாது. ஆனா நீ எந்த ஃபீல்டுல ஏழையா இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்ட்ல பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழை நிறைய சால்ஜாப்பு சொல்லுவான், ஏழை நிறைய காரணம் சொல்லுவான். நான் ஏன் சக்சஸ்ஃபுல்லா ஆகலன்னா என் தம்பி என்னை ஏமாத்திட்டான். ஏன் நான் ஜிம்முக்கு போலன்னா எனக்கு 8 மணி நேரம் வேலை, எனக்கு அதுக்கு மேல டைம் இருக்காது. ஏன் உனக்கு ஹெல்த் சரியில்லைன்னா எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஃப்ரையா பண்றாங்க. எதுல ஏழையா இருக்கிறானோ அந்த ஏழை நிறைய காரணம் சொல்லுவான். எவன் பணக்காரனா இருக்கிறானோ அவன் முடிவு பண்றான்னு வச்சுக்கோ, நான் எக்ஸசைஸ் பண்றோன்னு இன்னைக்கு முடிவு பண்றான்னு வச்சுக்கோ, நைட்டு 12 மணி ஆனாலும் வீட்டை சுத்தி 10 ரவுண்டு ஓடிட்டு தான் போய் படுப்பான். ஏன்னா அவனுக்கு எக்ஸ்கியூஸ்ன்றது கிடையாது, எக்ஸ்கியூஸே வராது. இன்னைக்கு நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறன்னா இப்ப நீ ஏழையா இருக்கலாம், ஆனா நீ பணக்காரன் ஆகணும்னு நினைச்சேன்னா இந்த நிமிஷமே எக்ஸ்கியூஸ் சொல்றத